உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றதாக சொல்லியிருந்தாங்க. அதனால தான் உன்னை சாயங்காலம் சீக்கிரமாக வர சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் யோசிச்சு பார்த்தப்போ எங்களுக்கே அதில் விருப்பம் இல்லாத மாதிரி இருந்துச்சுமா. அதான் உன்னை தேவையில்லாமல் வர வேணாம்னு சொல்லி திரும்ப ஃபோன் பண்ணி நீ எப்பவும் போல வீட்டுக்கு வந்தால் போதும்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்களா? யாரு? அது பா, யாருன்னு கேக்குறேன்ல, சொல்லுங்க. குமரன் சாரோட அண்ணன் ஆனந்த் இருக்காருல்ல, அவங்க வீட்டில் இருந்தால் பொண்ணு கேட்டு வந்தாங்க. நாங்கள் கூட ஆரம்பத்தில் குமரன் தம்பிக்குத்தான் பொண்ணு கேட்டு வர்றாங்களோன்னு சரின்னு சொல்லிட்டோம். அப்புறம்தான் ஆனந்துக்கு பொண்ணு கேட்டு வர்றதை தெரிஞ்சு உன்னை வர வேணான்னு சொல்லிட்டோமா. எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டோம். அந்த ஆனந்த் கூட பெருசா எதுவும் பேசல. அந்த பொண்ணு செல்விதான் அப்படியே தாம் தூம்னு குதிச்சா. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? பா, உங்களை கெஞ்சி கேக்குறேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. ஒரு தடவை கல்யாணம் பண்ணி நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்பா. இன்னொரு தடவை என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு வேணாம்ப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ்.